வணக்கம் 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சென்னை கோவை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். Vande Bharat Express. The train has started and history is created. முக்கியமான இந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் இந்தியா புரட்சி செய்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ்நாடு வளர்ந்தால் இந்தியா வளரும் என்றும் பேச்சு. மத்தியில் கூட்டாட்சி இருக்க வேண்டுமானால் மாநிலத்தில் சுயாட்சி இருக்க வேண்டும். பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை விமான நிலையத்தில் பிரதமரை 20 நிமிடங்கள் தனியே சந்தித்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காமல் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் தனித்தனியே நேரம் கேட்டிருந்த நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை. பிரதமர் மோடியின் சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம். KS அழகிரி, வேல்முருகன் உள்ளிட்டோர் கைது. இன்று முதுமலை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொம்மன் வெள்ளி தம்பதியை சந்தித்து உரையாடுகிறார். சென்னையிலிருந்து கோவை சென்ற வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு. பல்வேறு நவீன வசதிகள் இருப்பதாக மக்கள் மகிழ்ச்சி. நிலக்கரி சுரங்க ஏலப்பட்டியலிலிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளை நீக்கியது மத்திய அரசு. தங்கள் முயற்சியால் பலன் கிடைத்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் கருத்து. ஈஸ்டர் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் +2 கணித தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முழு மதிப்பெண். பதிலை எழுத முயற்சி செய்திருந்தாலே 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தேர்வுத்துறை அறிவிப்பு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்ட அறிவிப்பு தற்காலிகமாக வாபஸ். அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ராஜாஜியின் கொள்ளுப்பேரன் கேசவன் பாஜகவில் இணைந்தார். அமித்ஷா, JP நட்டா ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த 2 உயிரிழப்பு. ஒரே வாரத்தில் 3 பேர் பலியான சோகம். சேலம் அருகே கோயில் திருவிழாவின் போது தகராறு. இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கியதில் 10 பேர் படுகாயம். ஈரானில் ஹிஜாப் அணியாமல் செல்லும் பெண்களை அடையாளம் காண நடவடிக்கை. பொது இடங்களில் CCTV கேமராக்கள் அமைத்து கண்காணிப்பு. பதினாறாவது IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு 2வது வெற்றி. ரஹானேவின் அதிரடியால் மும்பை அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சென்னை ராஜஸ்தான் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். கவுண்டர்களில் டிக்கெட்டுகளை வாங்க இரவு முதல் காத்திருக்கும் ரசிகர்கள்.